இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஎல் பேங்கோட ஷாப்ரைட் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆர்பிஎல் பேங்கை பொறுத்தவரையிலும் ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து இருக்காது, எந்த ஒரு டார்கெட்டுமே இருக்காது. டோட்டலா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ தான். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கே கார்டு வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கே கார்டு வந்து அப்ரூவ்டும் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்பிஎல் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஷாப்ரைட் கிரெடிட் கார்டை வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோல வந்து இதை பத்தின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ராசரி ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ராசரியில வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு 1 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் நீங்க வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்டும் வந்து இந்த ஒரு கார்டில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் இந்த ரெண்டு மட்டும் என்டர் பண்ணா போதும். அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பான் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், ஸோ நீங்க ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரே மோஸ்ட்லி வந்து இதுல வந்து கொடுக்க பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸோட சிட்டி, அது எந்த சிட்டியோ அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டான சிட்டியை செலக்ட் பண்ணாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி பின்கோடு வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிற இந்த ஒரு டிக் ஆப்ஷனையும் டிக் பண்ணி விட்டுட்டு இதுல ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே பேஜ் தான் உங்களுக்கு மறுபடி கீழே வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பின்கோடை வந்து என்டர் பண்ணணும். ஸோ நீங்க வந்து மேல சிட்டியை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான பின்கோடு வந்து இதுல கரெக்டா காமிக்கும். நீங்க வந்து சிட்டியை மாத்தி செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கான பின்கோடு வந்து இதுல கரெக்டா வந்து வராது. ஸோ அதனால கரெக்டான சிட்டியை வந்து கொடுத்து இதுல உங்களோட பின்கோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மந்த்லி இன்கமை இங்க வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட பான் கார்டு நம்பரையும் இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதையும் என்டர் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல ஸோ கேஒசி பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்டேஜ்ல வந்து ரிஜெக்டடும் ஆகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது வந்து கேஒசி அப்டேட் பண்றதுக்கான அந்த ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து ரிஜெக்டட் ஆயிரலாம். இப்போ நம்மளுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இ கேஒசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேஒசி, இந்த ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட்டட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு யூ ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சூஸ் யுவர் கேஒசி மோட் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வீடியோ கேஒசியை தான் வந்து செலக்ட் பண்ணணும், பயோமெட்ரிக் செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா பிசிக்கலா உங்களோட அட்ரஸ்க்கு வந்து கேஒசி பண்றதுக்காக ஒரு ஆள் வந்து கேஒசி வந்து பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆயிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஒசி மோட தான் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா டு யூ ஹேவ் ஆதார் அப்படிங்கிறதுல வந்து எஸ் கொடுத்துட்டு அடுத்தது வந்து வீடியோ கேஒசி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் உங்களுக்கு கீழே வந்து பேஜ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். ஸோ அதுல கீழே பாட்டமுக்கு வந்துட்டு ப்ரொசீட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அதே ஆதார் கார்டு நம்பரை கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வேலிடேட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து ஓவராலாக ஷோ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுக்கோங்க. சப்மிட் கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இகேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேலலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து வேணும். நல்ல வெளிச்சமான இடத்துல வந்து இருந்துக்கோங்க. நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல வந்து இருந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ வீடியோ கேஒய்சி நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் என்னால் வந்து இப்போ பண்ண முடியாது, இல்லை நான் வந்து நைட் டைமில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஷெட்யூல் வீடியோ கேஒய்சி லேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த டைமில் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ண முடியுமோ அதுக்கான ஷெட்யூலை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் தான் பண்ணுறேன். அதனால டூ வீடியோ கேஒய்சி நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சப்மிட் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ண முடியும். தமிழ் வந்து இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயா, சேலரிடா, உங்களோட சேலரி எவ்வளோ, உங்களோட லொகேஷன் எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து நம்மள சொல்லுவாங்க. அதை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவ்வளோதான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயிலை செக் பண்ணி மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு கார்டு எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்பிஎல் பேங்கோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ ஆர்பிஎல் பேங்கை பொறுத்தவரை ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வித்தின் டேஸ்லேயே வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணுற அந்த டைம்லையும் ரிஜெக்டட் ஆகலாம். இல்லை இந்த ஃபைனல் ப்ராசஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இன்டர்னல் பாலிசி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கார்டு டெஃபினட்டா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட ஷாப்ரைட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும், இது வரைக்கும் நான் இந்த பேங்க்ல ட்ரை பண்ணல அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.